லைட் ஹவுஸ் பார்த்தோம். இப்போது ஒரு த்ரில்லர் படம், ஒரு ஃபீல் குட்டாக முடியுது. ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி சைலன்ஸாக ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு புது அட்டம்ப்ட், எல்லாரும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு. தலைவாசல் விஜய் சார் அவர் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க கேரக்டர் புரிஞ்சு நல்லா நடிச்சிருக்காங்க. கதையை நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு கான்செப்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாருமே அந்த கேரக்டர் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. லைட் ஹவுஸ் நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். நல்லா ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கடைசி வரைக்கும் த்ரில்லாக இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. அதான் ப்ரோ, எதிர்பார்க்கல ப்ரோ. எதிர்பார்க்காம வந்தால் தான் ப்ரோ எல்லாமே. அதுதான் இப்போ முன்னாடி சொல்லும் போது அதான் சொன்னேன். எதிர்பார்த்தாலே நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது ப்ரோ. எதிர்பார்க்காம ஒன்று கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நல்லா இருக்கு. லேக்லாம் கிடையாது ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கிருஷ்ணா சாருக்கும், ப்ரொடியூசர் அனந்தலட்சுமி மேமுக்கும், அப்புறம் லைன் ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ரியலி ஹாப்பி தட் தே ஆல் வாட்ச் த மூவி அண்ட் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ. அவங்க த்ரில்லர் பிடிச்சிருக்கு, ஸோ அதான் பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக இதில் சொல்லி பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் பற்றி என்ன நடக்குது பற்றி தான் இது. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ட்ரூ ஸ்டோரி இது. ஸோ அது மென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலி இல்லை, லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான். ஸோ உண்மையாக நடந்த சுச்சுவேஷன் இப்போ காட்டியிருக்காங்க. நாவல் தழுவான ஸ்டோரிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எந்த டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? அது கேரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேரக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு தான் இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அதுபடி இது கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நம்புகிறோம். ஸோ நிறைய பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம், ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம் அவங்களுக்கு எப்படி? நல்லா பண்ணியிருந்தேன் தான் சொல்லியிருந்தாங்க. கூட 2 பிரதர்ஸாக நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பேர் மிஸ்டர் மது, இன்னொருத்தர் பேர் மிஸ்டர் செல்வான்னு சொல்லிட்டு. ஸோ போதர் அப்கமிங் ஆக்டர்ஸ். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆடியன்ஸ் படம் பார்க்க வரணும்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க? யாரும் எக்ஸ்பெக்டேஷனோட வர வேணாம் தான் சொல்லுவாங்க. ஒரு த்ரில்லர்னு தெரியும். ஸோ தேர் ஆல். Yes. லைட் ஹவுஸ் முடிச்சிட்டு வந்துட்டீங்க. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சோஃபா குட், எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. த சஸ்பென்ஸ் கடைசி வரைக்கும் நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இனிமேல் நீங்கள் தான் பப்ளிக்கிட்ட எடுத்து போய் சேர்க்கணும்னு அவங்க எது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்னு இனிமேல் தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ரொம்ப ஒரு வைலன்ஸாக இல்லாமல் ஒரு 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 வண்டர்ஃபுல் க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் பண்ணேன். ஒரு ட்ரூ பேஸ்டு ஸ்டோரி எடுத்து பண்ணும்போது எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? இல்லை, பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும் பொழுது அந்த ட்ரூ ஸ்டோரியில் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்து அதை நாங்கள் பார்த்து அது எங்கள் மைண்டில் இருந்ததுன்னா அது பிரதிபலிக்கிறது வேறு. இன்னொன்று, அந்த ட்ரூ ஸ்டோரி உலகம் முழுக்க தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டாம்பூச்சி பாப்பியோன் அப்படிங்கிற ஒரு படம். அது ஃப்ரெஞ்சு கயானாலேருந்து எஸ்கேப் ஆன ஒரு கைதியினுடைய படம். அது உண்மையான நடந்த சம்பவம். அதை படமாக எடுக்கும்போது எங்களுக்கு பார்க்கும்பொழுது, நான் புக்கும் படித்தேன். அது பாப்பியோன்ன்ற புக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு அந்த படித்த தாக்கம் அதில் இல்லை. பட் இது இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ ஹாவ் நெவர் சீன் திஸ். ஸோ அப்போ நம்ம ஒரு இமேஜினேஷனில் பண்ணும்பொழுது டெஃபினெட்லாக கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சார் கில்லா தலைவாசல் விஜயை நாங்கள் எல்லா கேரக்டரையும் பார்த்துருக்கோம், நிறைய ரசிச்சு வந்திருக்கோம். இந்த லைட் ஹவுஸை பார்க்கணும்னா தலைவாசல் விஜய் எந்த மாதிரி ஒரு ஆக்டரா நாங்கள் பார்க்கணும்? நீங்கள் படம் பார்த்தீங்கல்ல, இப்போ நீங்கள் சொல்லுங்களேன். ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்களேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணி. இந்த மாதிரி கேரக்டர்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். வழக்கமாக இந்த குடும்பத்தை கெடுக்கிறது, அதுக்கப்புறம் பணம் வந்தால் மாப்பிள்ளைய மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள். பட் இந்த மாதிரி ஜோனரில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நான். தெரியல, எனக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஐ ஹவ் டன் மை ஜாப் டு த மேக்ஸிமம். என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது பப்ளிக்கு வந்ததுக்கப்புறம் வாட் யூ பீப்புள் சே ஒன்லி இல்லைம்மா. உங்க கூட நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, புது ஆர்டிஸ்டும் நடிச்சிருக்காங்க. யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க யாரை? இல்லை, ஜென்ரலாகவே மோஸ்ட்லி எல்லாமே நியூ கமர்ஸ். நான் அந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் இவர் விக்னேஷை தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த படத்தில் ரொம்ப ஒரு கிரிப்பிங்காக இருந்த சீன் நான் என் தம்பியை ரூமுக்கு கூப்பிட்டு போவேன் தெரியுமா.
that was emotionally and the lighting, the camera and everything was nice in that. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் நல்லா பண்ணியிருந்தார். என்னமா? சி த்ரில்லர் மூவிஸ் நிறைய உங்களுக்கு வந்திருக்கு. விசிட்டிங் ஹவர்ஸ் ஆகட்டும், இல்லை நைட் மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் ஆர் எக்ஸாசிஸ்ட், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. சரி, அந்தந்த எங்கள் ஜென்ரேஷனில் எக்ஸாசிஸ்ட் வந்து நாங்கள் பயந்து தேட்டருக்கே நாங்கள் எல்லாம் விட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அது வந்தது. அதே படத்தை இப்போ எடுத்தால் கண்டிப்பாக அது வந்து இட் வில் நாட் கிவ் தட் எஃபெக்ட். ஸோ அந்த வகையில் இதில் வந்து ஸ்டோரி ஐ வில் சே மோர் தென் மிரட்டுறாங்க, இது வந்து மிரட்டலாக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படிங்கிறத விட அந்த நாட் ஹூ இஸ் த கில்லர் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர். அந்த ஹூ இஸ் த கில்லர் என்னும் பொழுது டெஃபினெட்லி ஐ திங்க் பப்ளிக் வில் நாட் ஹேவ் அ க்ளூ டில் த எண்ட் ஹூ இஸ் த கில்லர். ஐ திங்க் தட் இஸ் த சஸ்பென்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஃபார் திஸ் ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் இந்த ப்ரெசென்ட் ஜென்ரேஷன். இது வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது, விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது, நீங்கள் கண்டென்ட்டை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. I think you understand that. ஓகே சார், படம் சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. Thank you very much. And I should thank Krishna, line producer Rajesh and Anantalakshmi produce பண்ணதுக்கு, and the distributor who has taken this small film. சின்ன படம் தான் அது, ரொம்ப வந்து செலவும் பண்ணல. அந்த ஏரியா வந்து புதுசு. The director is a new person, as I told you before. So if the movie is good, please support it and make it a big film. Thank you very much. God